வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற டிமார்ட்டுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். இங்கே நல்ல ஆஃபர் போயிட்டுருக்கு. என்னென்ன ஆஃபர்ன்ட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் மஞ்சுமல் கேர்ள்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன பொருள் என்னென்ன ரேட்டோடு காமிச்சிருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை வரும். இப்போ விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆஃபரில் போயிட்டு இருந்தது. 750 கிராம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆஃபரில் உங்களுக்கு நான் வந்து விலையெல்லாம் காமிச்சிருக்கிறேன். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்பயுமே அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாவுடைய ரேட்டும் ஆஃபரும் அங்கேயே போட்டிருப்பாங்க. ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு எல்லாமே விலை கம்மியாகவும் சாட்டிஸ்ஃபையாகவும் இருக்கும். இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற மாதிரி எல்லாமே இருந்தது. ஹார்லிக்ஸ், உமன் ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு எல்லாமே இருந்தது. பெரிய பெரிய மேகி எல்லாம் ஆஃபரில் இருந்தது. விலை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நான் விலையோடு எல்லாம் காமிச்சிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பெரிய பெரிய பேக் இதெல்லாம். இந்த செக்ஷன் பூரா மேகி ஐட்டம் நிறையா இருந்தது. நல்லா பாருங்கள், ஆஃபரும் இருந்தது. கப் நூடுல்ஸு, சின்ன சின்ன பாக்கெட்லேருந்து பெரிய பாக்கெட் வரைக்கும் எல்லாமே இருந்தது. பார்த்திங்கன்னா வாட்டர் கேனெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், விலை 21 ரூபா, 27 ரூபா. நல்லா கலர்ஃபுல்லாகவும் டிசைனாகவும் இருந்தது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனாக இருந்தது. விலை பார்த்திங்கன்னா 21 ரூபா. 1 லிட்ரு பிடிக்கும், அந்தளவுக்கு இருந்தது. இப்போ ஸ்கூலெல்லாம் திறந்தாச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் வாட்டர் கேனு வாங்கணுன்னா இங்கே பார்த்திங்கன்னா நல்ல டிசைனாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. இந்த செக்ஷன் பூராவும் வாட்டர் கேன் தான். விதவிதமாக இருந்தது. விலையும் கம்மியாக இருந்துச்சு. ரேஸ்பிளாக விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் லேபிளோடு காமிச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா டைமண்ட் போல் இருந்தது. இந்த பாட்டில் பளபளன்னு அப்படியே மின்னுது. வெளிச்சத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே மின்னும், அந்த மாதிரி இருந்தது. இந்த செக்ஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா 21 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருந்தது விலையெல்லாம். அழகழகாக இருந்தது வாட்டர் பாட்டில். இது பார்த்திங்கன்னா ஏதோ இந்த ஃப்ரிட்ஜில் வந்து இந்த ஐஸ்கிரீம் மோல்டு மாதிரி வைக்கிற மாதிரி இருந்தது. நல்லா பெருசாக இருந்தது. நம்ம ஐஸ் கட்டி வைப்போம் இல்லைங்களா, அந்த பாக்ஸ் மாதிரி இது பெருசாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த செக்ஷன் பூரா வாட்டர் கேன் தான். என்னென்ன டிசைன் பாருங்கள். விலையும் பாருங்கள், 59 ரூபா. நல்ல குவாலிட்டியாக இருந்தது இந்த பாட்டில் வந்து. இதெல்லாம் பார்த்திங்கன்னா லஞ்ச் பேக். 3 பாக்ஸு, 2 பாக்ஸு இந்த மாதிரிலாம் இருந்தது. மூடி போட்டு நல்ல டைட்டாக இருந்தது. நாம் இந்த குழம்பு ரசம்லாம் ஊற்றிட்டு போகும்போது கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்கு நல்லா வந்து ஏர் டைட்டாக இருந்தது. அந்த பிளாஸ்டிக்கில் சிலிக்கான் மாதிரி இருக்கும் அந்த பாக்ஸ் மூடி. இது பார்த்திங்கன்னா இது ஏதோ ஒரு ஹாட் பாக்ஸ் மாதிரி இருந்தது. நல்லா வெயிட்டாகவும் இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவும் அழகாகவும் இருந்தது. இது ரேட்டு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா இதிலே காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். 750 ரூபா போட்டிருக்கு. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி வாட்டர் கேனெல்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி எடுத்துகிட்டு போவாங்க. தண்ணி குடிக்காத குழந்தைங்க கூட இந்த மாதிரி வாட்டர் கேன் வாங்கி கொடுத்தா நல்லா. இதெல்லாம் வந்து அந்த ஒரு காப்பர் பாட்டில் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அந்த மாதிரி பேர் உள்ளது. நல்லா இருந்தது, குவாலிட்டியாகவும் இருந்தது. இது பார்த்திங்கன்னா 99 ரூபா தான். 4 5 இருந்தது. 4 5 நம்ம வீட்டில் எல்லார் வீட்டில் கிச்சன்லேயும் இது இருக்கும். விலையும் பாருங்கள், பரவாயில்லையாக இருந்தது. 6 கப்பு இருந்தது. 100 ரூபா தான். 100 ரூபான்னா 99 ரூபா மட்டும்தான். அப்படியே பாக்ஸாகவே வாங்கிக்கலாம். நல்லா ஒரு 1/4 லிட்ரு பிடிக்கும். அந்தளவுக்கு பெரிய கப்பாக தான் இருந்தது. இந்த செக்ஷனெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஏர்டைட் டப்பா. இது நம்ம இந்த ஃப்ரிட்ஜிலலாம் அந்த சிக்கன் போட்டு நல்லா ஏர்டைட்டாக போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா வெயிட்டாகவும் இருந்தது. அது பீங்கானில் இருந்தது. நல்லா ஹேர் டைட்டாக போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு மூடி வச்சிடலாம். இந்த சிக்கன் மட்டனெல்லாம் கொஞ்சம் வாங்கினா மிச்சமாயிடும். ஃபிஷ்ஷெல்லாம் நாங்கள் மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வைப்போம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கு தட்டு தான். எல்லாமே 79 ரூபா. நம்ம இந்த பச்சை கலரு இலை மாதிரி இருக்கிறதெல்லாம் வாங்குவோம். அங்கே இலை மாதிரி இருக்கிறது இல்லை, ஆனால் மற்ற கலரெல்லாம் இருந்தது. அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. விலையும் பரவாயில்ல. நல்லா 50 ரூபாயிலேருந்து 30 ரூபாய் வரைக்கும். 30 ரூபா, 100 ரூபா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பவுல் தான் வாங்கினேன். இதில் கலராக 4 கலர் நான் வாங்கிட்டேன்.
பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு. நம்ம இந்த ஹோட்டலுக்கெல்லாம் போகும்போது அதிலலாம் இதில் தான் சிக்கன் வச்சு கொடுப்பாங்க, பிரியாணி வச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி பவுல் தான் இது. செராமிக்கும் இல்லை, பிளாஸ்டிக்கும் இல்லை. இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இது வந்து ஹீட் பண்ணுறது, வாட்டர் ஹீட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஜூஸ் பாட்டிலு. இப்போல்லாம் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிப்பாங்க இதில். இதுவும் எல்லாம் விலை கம்மியாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இது குழந்தைங்கெல்லாம் சாப்பிட்லாம். இந்த தட்டு அங்கே பொரியல் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு வச்சு சாப்பிட்லாம். காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிளாஸ் கப் ஐட்டம். விலை பார்த்திங்கன்னா அங்கே போட்டிருக்கிறத விட பாக்ஸில் கம்மியாக தான் போட்டிருந்துச்சு. நல்லா விதவிதமாக இருந்தது. வெயிட்லெஸ்ஸாகவும் இருந்தது, வெயிட்டாகவும் இருந்தது. பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் இருந்தது, விதவிதமாக இருந்தது. பார்த்திங்கன்னா இந்த கைப்பிடி மட்டும் கலர் கொடுத்துருக்காங்க. இருக்கிற இடமே தெரியல கிளாஸ், அந்த மாதிரி பளபளன்னு இருக்குது. கைப்பிடி இருக்கிறதுனால மட்டும்தான் அது. இது நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. இது ரேட் ஏதோ 50 ரூபாவோ என்னமோ இது பார்த்திங்கன்னா இதுவும் பெரிய ஒரு மக்கு, தண்ணி ஊற்றி வைக்கிற மாதிரி. பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்தது. என்னமோ கன் மாதிரி இருந்தது, என்ன ஏதோ ஃப்ரை பண்ணுற மாதிரி போல். இதுவும் என்னமோ அடுக்கடுக்காக இருந்தது பார்க்குறதுக்கு. இது என்ன போட்டு வைக்கிறதுன்னு தெரியல. விலையும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு என்னமோ முயல் மாதிரி டிசைன் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் செட்டு செட்டாக இருக்கும். இந்த சாமி ரூமில் வந்து நம்ம குப்பை சேர்றதை வந்து தனியாக அதுக்குன்ட்டு ஒரு தட்டு வச்சு அப்படி தள்ளி விட்டுக்கலாம், அந்த மாதிரி எடுக்கிறது. விலையெல்லாம் பார்த்திங்கன்னா 99 ரூபா இந்த மாதிரி தான். இது விதவிதமாக ஃப்ரே பாட்டில் போல் இருக்குது. நல்லா பெருசாகவும் இருந்தது, பார்க்குறதுக்கு நல்லாவும் இருந்துச்சு. இதெல்லாம் ஸ்க்ரப்பு பார்த்திங்கன்னா 4-5 இருக்குது. ஒவ்வொரு எத்தனை ஐட்டம் விதவிதமாக இருந்துச்சு. பெருசு நம்ம இந்த மாதிரி பெருசாக வாங்கிட்டால் நம்ம கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஸ்க்ரப்பெல்லாம் இருந்தது. இது பார்த்திங்கன்னா பக்கெட் ஐட்டம். இங்கெல்லாம் பக்கெட்டெல்லாம் நிறையா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இந்த அரிசி போட்டு வச்சுக்கலாம், குப்பை போடுற பக்கெட்டெல்லாம் இருந்தது. காலில் அழுத்தினாலே ஓப்பன் ஆகும், அந்த மாதிரி மூடி போட்டதெல்லாம் இருந்துச்சு. நல்லா கலர் கலராக இருந்தது. வட்டமாகவும் சதுரமாகவும் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. 129 ரூபா என்னமோ போட்டிருந்தது. 129 தான். ஏன்னா அங்கே பார்க்கும்போது ரேட்டு பார்த்துருவோம், இங்கே சொல்லும்போது நமக்கு டக்குன்னு வராது. அப்புறம் பார்த்திங்கன்னா கலராகவும் இருந்தது. பூ போட்டு கலர் பக்கெட்டும் இருந்துச்சு, ரோஸு பச்சை கலரெல்லாம். இது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இது அதை விட ஒரு 50 ரூபா அதிகம்னு நினைக்கிறேன். ஏன்னா பிளேன் ஒரு கலர், பூ போட்டது ஒரு கலர் இருக்கும் இல்லைங்களா. அது 29 ரூபா, இது 99 ரூபான்னா ஒரு 50-40 ரூபா இப்படி வரும். இது பார்த்திங்கன்னா காம்போ 3 டப்பா 6 டப்பான்ட்டு இப்படியெல்லாம் இருக்குது. நம்ம கிச்சனுக்கு இந்த மாதிரி செட் செட்டாக வாங்கினது 1/2 கிலோ 1 கிலோ பிடிக்கும், அந்த சைஸுக்கு இருந்துச்சு எல்லாமே. பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் 99 ரூபா தான். நல்லா இருந்தது. இது செட்டாக வந்து 99 ரூபா. தனியாக இருக்கிறது வந்து அது கிளாஸ் ஐட்டம் மாதிரி நல்லா ஃபைபர் மாதிரி இருந்தது. இது 1 கிலோ பிடிக்கும். இந்த 1 கிலோ பிடிக்கும். ரேட்டு பார்த்துங்க கம்மியாக தான் இருந்தது. 1 கிலோ பிடிக்கும். பார்க்குறதுக்கு வித்தியாசமாக உள்ளே இருக்கிறது பெள்ளி தெரியுற மாதிரி டிரான்ஸ்பராக இருக்கிறனால நம்ம கிச்சனில் நம்ம அரிசி பருப்பு உளுந்து எல்லாம் போடும்போது அது வெளியில் எப்படி பார்த்தே நம்ம எடுத்துக்கலாம். மூடி திறந்து பார்த்து தான் எடுக்கணும் இல்லை. இந்த மாதிரி ஐட்டம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸாக இருக்கும். நல்லா ஏர் டைட்டாக இருந்தது இந்த பாக்ஸு. நல்லா குவாலிட்டியாகவும் இருந்தது, ஏர் டைட்டாகவும் இருந்துச்சு. இதுவும் நம்ம கிச்சனுக்கு செட்டாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 கிலோ 1/2 கிலோ பிடிக்கும். இதெல்லாம் காம்போவாக இருந்தது. ஒரு 3 வித பாக்ஸ் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டாலே அழகாக இருக்கும் கிச்சனுக்கு. இது 6, 3 இப்படியெல்லாம் இருந்துச்சு. 89 ரூபா இந்த மாதிரி விலை போட்டிருந்தது. இது வந்து கிளாஸ் இது பீங்கான், நல்லா வெயிட்டாகவும் இருந்தது, குவாலிட்டியாக. இந்த பாக்ஸ் இந்த பீங்கான் கிளாஸ் வந்து நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இது நிறையா வீட்டில் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி இருக்கிறது. க்ளீன் பண்ணுறதும் ஈஸி இந்த மாதிரி பீங்கான் ஐட்டம்லாம் வாங்கிட்டா. இது பார்த்திங்கன்னா பெப்பர் தூள், சால்ட்டு போட்டு வச்சுக்கிறதுக்கு. இதுவும் சில்வரில் கிளாஸ்லேயும் இருந்தது. அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்படியே ரோல் ஆணுச்சு மேலே. அது பித்தாளை கோட்டிங் கொடுத்துருந்தாங்க மேலே வந்து. ரேட்டும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, அழகாக இருந்தது. 2 போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குது. இது வந்து பேம்போன்னு சொல்லுவோம், மூங்கில் மரம். இது வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வைப்ரேட் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தைங்க படிக்கிற இடத்துல ஆஃபீஸ் டேபிள்லாம் இது வச்சுக்கிட்டிங்கன்னா, வேலை செய்கிற இடத்துல இது வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. 199 ரூபா. அது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருந்துச்சு. நமக்கு எது வேணுமோ நம்ம சின்னதாக கூட வாங்கி நம்ம ஒரு வீட்டில் போய் நல்லா மண் போட்டு வேறு ஒரு இதில் மாற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன், இந்த ரிங்கு வச்சுருப்பாங்களே அந்த ஸ்க்ரீன் நல்லா ஹெவியாக இருந்துச்சு, குவாலிட்டியாக இருந்ததுனால பட்டு மாதிரி மின்னுச்சு.
அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. 599 என்னமோ, 600 ரூபாயிலேருந்து 200 வரைக்கும் இருந்துச்சு. நல்ல குவாலிட்டியாக தான் இருந்தது, நல்ல ஹெவியாகவும் இருந்தது, திக்னஸாக இருந்தது துணி பார்க்குறதுக்கு. அப்படி நைஸாகவும் பட்டு மாதிரி இருந்தது. 200 இருக்குது, அதுவும் நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் மெலிசு, இதுக்கு நல்லா மொத்தம், அது கொஞ்சம் நல்லா தாங்கும், ஹெவியாக இருந்தது. எல்லாமே ரிங்கு வச்சது தான், ரிங்கு வச்சதுனால நல்லா குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. அழகாக இருக்குது. இந்த மாதிரி பெரிய பெரிய விண்டோவில் டோர்லலாம் இதை போட்டிங்கன்னா நான் வீட்டுக்கு நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம சாதாரண ஸ்க்ரீன் போடுறதுக்கும் இந்த ஸ்க்ரீன் போடுறதுக்கும் நல்லா லுக்காக இருக்கும். விலையும் பரவாயில்ல, கலர் கலராக இருந்தது. நமக்கு எவ்வளோ ரேட்டு வேணுமோ அந்த ரேட்டில் நம்ம எடுத்துக்கலாம். 600 ரூபாயிலேருந்து 200 வரைக்கும் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து குளிர்காலத்துக்கு இது போத்திக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும், நல்லா குளிரே தெரியாது, அந்த மாதிரி கிளாத் இது. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு விலை கம்மியாக தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த மேட்டு பார்த்திங்கன்னா நல்லா குஷன் மாதிரி இருந்தது. 125 என்னமோ போட்டிருந்தது, 127 நினைக்கிறேன். இந்த கிச்சனுக்கெல்லாம் வந்து நம்ம நிற்கும்போது இந்த காலில் போட்டுட்டு இதில் நின்னிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்தது. அப்புறம் இந்த டோருக்கு முன்னாடி போடுற இந்த மேட்டு கூட நல்லா ஹெவியாக இருந்துச்சு, நல்லா மொத்தமாக இருந்தது. ரேட்டு பார்த்திங்கன்னா 129 நல்லா இருந்தது. நல்லா விதவிதமாக டிசைனாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா இந்த பச்சை குழந்தைங்கள்லாம் தூக்குறதுக்கு இந்த புசுன்னு இருக்கும், இந்த முயல் குட்டி தூக்குற மாதிரி முயல் மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு சாஃப்ட்டு, கலர் கலராகவும் இருந்தது, எல்லா கலர்லையும் இருந்தது. ரேட்டும் பார்த்திங்கன்னா 200 தான் என்னமோ போட்டிருந்துச்சு. 199. அப்புறம் இந்த அசசரிஸ் எல்லாம் இருந்தது, கீ செயினு, பூட்டு, தோடு, வளையல், இந்த ஏர் கிளிப்பு எல்லாமே இருந்தது. பென்னு, நெயில் கட்ரு எல்லாமே கலர் கலராக இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே வாங்கிக்கலாம். அசசரிஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்தது, அதுவும் பார்த்து வாங்கிக்கலாம். தோடும் வித்தியாசமாக இருந்துச்சு, அதை நான் பதிவு பண்ணலன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து கேச்சப் கிளிப்பு நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த பின்னெல்லாம் பார்த்திங்கன்னா கோல்டு சில்வர்லலாம் இருந்தது. இந்த டேப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சேரீ ஓரம் தைக்கிறதுக்கு யூஸ் ஆகிறது, அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். அப்புறம் நைட்டி, டிஷர்ட்டு, ஜீன்ஸு, குழந்தைங்களுக்கு உண்டான எல்லா துணியும் இங்கே இருந்தது. விலை கம்மியாக இருந்தது. 30 ரூபாயிலேருந்து டவுசர் இருந்தது குழந்தைங்களுக்கு. 79 டிஷர்ட்டு இருந்தது. அதெல்லாம் நான் அந்த பக்கம் கவர் பண்ணல, ஓவரால் அதெல்லாம் காமிச்சிட்டேன் நான். கிளாத்து நல்லா பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் ஜில்லுன்னு இருந்தது. எல்லாமே காட்டன் கிளாத்துங்கிறதுனால, டிஷர்ட்டெல்லாம் அந்த கிளாத்துங்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருந்தது. நைட்டி, குர்த்தா எல்லாமே இருந்துச்சு. விலையும் பரவாயில்ல, 200 ரூபாயிலேருந்து இருந்தது. லெக்கின்ஸ் பார்த்திங்கன்னா 199. நல்லா தான் இருந்தது. கிளாத்தும் நல்லா திக்னஸாக இருந்துச்சு. ரேட்டும் பரவாயில்ல. ஓரளவுக்கு நான் இங்கே முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் தான் கவர் பண்ணேன். இன்னும் எவ்வளவோ பெருசெல்லாம் இருந்தது, அதெல்லாம் கவர் பண்ண முடியல. பெரிய கடையாக இருக்கிறதுனால ஓவரால் தான் நம்மளால் எடுக்க முடிஞ்சது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் சிலது காமிச்சிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மஞ்சுமல் கேர்ள்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. தொடர்ந்து நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். பாய்.